நாங்கள் சொல்கிறது ஒத்துக்க, உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டுரு, பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம், நீங்கள் உன்னை விட்டுறோம் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீ உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் விட்டுறேன்னு சொன்னின்னா, நாங்கள் சொல்கிற வழிக்கு வர்றேன்னு சொன்னின்னா, இனிமேல் இந்த பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொன்னின்னா, நீ வீட்டுக்கு போகலாம், உன்னை உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களாம், பரவாயில்ல, என்னை கொன்னுடு, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறதுக்கு பதிலாக நான் சொன்னதுலேயே நான் நிற்கிறேன், செத்தாலும் பரவாயில்ல. அதான் மார்ட்டின் லூத்தரே சொன்னார், ஹியர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னாரு. சொன்னது தான், பின்வாங்கிறதே கிடையாதுட்டார். இவங்களும் சொல்கிறாங்க பின்வாங்கிறதே கிடையாது, நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் பிரசங்கம் பண்ணது தான், சொன்னது தான், விசுவாசத்தது தான், அதை பின்வாங்கவே மாட்டோம். நீ சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன், போ, செத்தாலும் பரவாயில்ல, கொல்ல போறியா, கொன்னுக்கோ. எப்படி அந்த தைரியம் வந்தது? எப்படி தைரியம் வந்ததுன்னா, இதுக்கு தான் இந்த சரீரத்தை பற்றிய உபதேசம் வேணும். சரீரம் கர்த்தருடையது. சரீரத்தை தங்களுடையதை பார்க்கல அவங்க, இதை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சுட்டேன், இது என்னது இல்லையே, இது கர்த்தருக்கு சொந்தமான சரீரம். கொல்றதுக்கு அவங்க முயற்சி எடுத்து இப்போ கொன்னார்கள்னா, என் சரீரம் சாகுதுன்னா பரவாயில்ல அப்படின்றாங்க. ஏன்? மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வெறும் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் மட்டும் இல்லை, மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இந்த சரீர மீட்பின் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த சரீரம் கர்த்தருடையது. ஆகவே செத்த பிறகு கூட இந்த சரீரத்தை எழுப்ப போகிறார் கர்த்தர். எழுப்பி திரும்ப தரப்போகிறாரு. அழியாத சரீரமாக, சாகாத சரீரமாக திரும்ப தரப்போகிறாரு. அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை நான் பெறப்போகிறேன். அதனால் இவன் என்னை கொல்றான்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? இயேசுவே சொல்லிட்டாரு, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதீங்கன்ட்டாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? அவன் என்ன வெறும் சரீரத்தை தானே கொல்ல போகிறான், அவனுக்கு பயப்படாதுன்றார். அதனால தான் ரெடி ஆகிட்டாங்க. சார் பரவாயில்ல. எல்லாருக்கும் ஆச்சரியம். சரித்திரம் முழுக்க பாருங்க, ரத்த சாட்சிகளை மறித்தவங்கெல்லாம் ஜனங்க ஆச்சரியம், எப்படி எரிக்கிறாங்க, இவ்வளோ தைரியமாக சாகிறாங்களே. உயிரோடு எரிச்சாங்க. எத்தனை பேரை ஆட்டை வெட்டி கொள்கிற மாதிரி கழுத்தை வெட்டி கொண்டாங்க. சரித்திரத்தில் கழுத்தை நீட்டினாங்க, வெட்டிக்கோன்னு. ஏன்னா சரீரம் கர்த்தருடையது, என் சரீரமே கிடையாது. இந்த சரீரத்துக்கு நான் ஓனர் கிடையாது. அவரை பிரசங்கம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. எங்கே போக சொன்னாரோ அங்கே போனேன், என்ன பேச சொன்னாரோ பேசினேன், என்ன செய்ய சொன்னாரோ செஞ்சேன். அந்த சரீரத்தை நீ கொல்ல போகிறேன்னா, நீ இல்லை இந்த சரீரத்துக்கு அதிகாரி, நீ சொந்தக்காரல, அவர் சொந்தக்காரர். இந்த சரீரத்தை விட்டுற மாட்டார். நம்ம கல்லறையில் போய் புதைச்சிட்டு வரோம், நம்ம தாத்தாங்களே, பெற்றோர்களை போய்